மெட்டி ஒலி சீரியல் நிர்மலா. இந்த பேரை யாராவது மறக்க முடியுமா? கண்டிப்பா மறக்க முடியாதுல. இப்போ வரைக்குமே நிம்மி, நிர்மலா அப்படின்னு இந்த கேரக்டர்ல நடிச்ச நடிகை அருணா தேவியை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் இவங்க எப்படி இந்த சீரியலுக்குள்ள வந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ இன்னைக்கான பயோகிராஃபி நம்ம பார்க்கலாமா? வாங்க. நடிகை அருணா தேவி, இதுதான் இவங்களோட ஒரிஜினல் பெயர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது மெட்டி ஒலி அப்படின்ற சீரியல்ல நிர்மலா என்கிற நிம்மி அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த கேரக்டர் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க உச்சத்துக்கு போனாங்க. அருணா தேவியோட சொந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை தாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான். ஒரு சென்னை பொண்ணு தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டி ஒலி சீரியல் தான் இவங்களோட ஆரம்ப சீரியலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க சின்ன வயசுல இருந்தே சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய வந்து பிளே எல்லாமே பண்ணிருக்காங்களாம். தூர்தர்ஷன்ல ஒரு சீரியல், அப்புறம் ஜெயா டிவில தனுஷ் கோடி அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்துதான் இவங்களுக்கு மெட்டி ஒலி சீரியலே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் ஸ்பெசிபிக்கா மெட்டி ஒலி சீரியலுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து முன்னாடி எல்லாம் வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாமே அந்த மாதிரி எங்கேயோ வந்து போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. இவங்களோட போட்டோஸ் வந்து எப்படியோ வந்து திருமுருகன் சாரோட ஆபீஸ்க்கு ரீச் ஆகிருக்கு. அந்த போட்டோ பின்னாடி நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க தெரியுமா, அப்படி வந்து உங்களுக்கு காலம் பண்ணி இன்னைக்கு நீங்க ஆபீஸ் வர முடியுமா சார், வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்களுமே ஆபீஸ் போயிருக்காங்க. ஆபீஸ் போன பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமுருகன் சார் யாருன்னே தெரியலையா, அவர் போயிருக்காரு. இவங்க ரொம்பவும் தும்முரா உட்கார்ந்து இருந்திருக்காங்களா. இவங்களே வந்து நேர்காணல வந்து சொல்லியிருக்காங்க, நான் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணுதான், அப்படிதான் தும்முரா உட்கார்ந்து இருந்தேன், எனக்கு திருமுருகன் சார் யாருன்னே தெரியல. அப்புறமா உள்ள கூப்பிட்டாங்க, போனேன், நீதானாமா அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு தமிழ் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் இப்ப உங்கள்ட்ட தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு அவரே ஆடி போயிட்டாரு. அதுக்கப்புறமா நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் வந்து டைரக்டாவே கேட்டுட்டேன், அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லம்மா நான் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல 2 கேரக்டர் இருக்கு, ஒன்னு சின்ன ரோல், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் ரோல், எது பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன நீங்க பாத்திருக்கீங்க பேசிருக்கீங்க, எனக்கு எது சூட் ஆகுமோ நீங்க கொடுங்கன்னு சொல்லி அப்படிதான் இவங்களுக்கு நிர்மலா அப்படின்ற இந்த நெகட்டிவ் கேரக்டர் மெட்டி ஒலி சீரியல்ல வந்திருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு வரைக்குமே இவங்களோட கதாபாத்திரத்தை வந்து மறக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்குமே யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், மெட்டி ஒலி சீரியல் வந்து ரீகாஸ்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ரீடெலிகாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா கேரக்டர் தான் அதிகமா வந்து பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம். நாத்தனாருக்குன்னே செஞ்சு வச்ச முகம் இவங்க அப்படின்ற மாதிரி பல கமெண்ட் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்குமே கழுவிதான் இவங்க ஊத்திட்டு இருப்பாங்க. இதுவுமே வந்து நேர்காணல் எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க இவங்க சீரியல் நடிச்சு. இருந்தாலும் இந்த சீரியல் மட்டும் இல்லாம இவங்க சிதம்பர ரகசியம், அப்புறம் விஜய் டிவி, அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லயுமே சீரியல் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சீரியல் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ரொம்பவும் பிரபலமாயினது இந்த மெட்டி ஒலி சீரியல் மட்டும்தான். இப்போ வரைக்கும் பேசப்பட்டதும் இந்த மெட்டி ஒலி சீரியல்ல தான். அந்த சீரியலை தவிர்த்து அதே திருமுருகன் சார் கூட குலதெய்வம் மற்றும் கல்யாண வீடு அப்படின்னு சீரியல் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியல்ல பேசப்பட்டாங்க. மத்த எந்த சீரியலுமே இவங்க அந்த அளவுக்கு பிரபலமா பேசப்படல. இதுவுமே வந்து சில இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு அது ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஆரம்ப காலகட்டத்துல மெட்டி ஒலி சீரியல்ல நடிக்கும் போது வெளியில எல்லாம் போனாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அடிக்காத குறை தானா இவங்க எல்லாருமே அப்படி கழுவி ஊத்துவாங்களா. அதுலயும் ஒரு அம்மா வந்துட்டு, உங்களுக்கு எப்படி வந்து அம்மா இருக்காங்களோ அதே மாதிரிதான் என் பொண்ணுக்கும் மாமியார் அண்ட் உங்களை மாதிரியே ஒரு நாத்தனாரும் இருந்தாங்க, இப்ப நீங்க திருந்துட்டீங்க, ஆனா என்னோட பொண்ணுக்கு மாமியார் நாத்தனாரோட குடும்பனால அவங்க இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்ல, அவங்க அந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க, அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம், நீங்க திருந்தின மாதிரி இதுக்கப்புறமாவது என் பொண்ணோட நாத்தனார் திருந்தணும் அப்படின்லாம் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்களா. ரேடியோல ஒரு லிசனர், நீங்க எப்ப சீரியல்ல வந்து நாத்தனார் வில்லி கேரக்டர்ல இருந்து நல்லவங்களா மாறினீங்களோ என்னோட நாத்தனார்கிட்டயும் சில சேஞ்சஸ் தெரியுது அப்படின்லாம் சொன்னாங்களா. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து பாக்குறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னா, ஆரம்பத்துல இந்த சீரியல்ல நான் நடிக்க வரும்போது யாருக்குமே எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னோட கேரக்டர் எல்லாருமே மைனஸா தான் பார்த்தாங்க, என்னையும் மைனஸா பார்த்தாங்க. இந்த பொண்ணோட முகத்துக்கு நடிப்பு வரல, கண்டிப்பா இந்த கேரக்டர் நல்லா இருக்காது அப்படின்னு அவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோ நெகட்டிவ் இருந்தது. ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா செம்மையா என்னோட கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரீச் கொடுத்தது, அதனாலதான் நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்களுக்கு நடிக்க தெரியாதான். அண்ட் திருமுருகன் சார் தான் இவங்களுக்கு நடிக்க சொல்லி தருவாங்களாம். கேமராக்கு பின்னாடி இருந்து எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களாம். அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து இவங்க அப்படியே பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி தான் இவங்களோட நடிப்பு பயணம் இருந்திருக்கு. தன்னோட நடிப்புக்கு ரொம்ப பெரிய உதவியாவும் ஒரு பக்கபலமாவும் திருமுருகன் சார் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கேப் வந்து எடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. சரி, இவங்க சீரியல்ல மட்டும் தான் நடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இவங்க ஒரு சூப்பரான டான்சரும் கூட, ஒரு ப்ரொஃபஷனல் பரதநாட்டியம் டான்சரும் கூட. அப்பப்ப வந்து இந்த வெஸ்டர்ன் அப்புறம் மத்த டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்க.
இவங்க விஜய் டிவில வந்து ஜோடி நம்பர் 1லயும் வந்து டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? ஆமாங்க, இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய 90s கிட்ஸ்க்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களுக்கு ஜோடியா வந்து நேத்ரன், அதாவது இப்போ ரீசெண்டா வந்து சமீபத்துல காலமானார் தெரியுமா, அந்த நேத்ரன் தான் இவங்க கூட வந்து கோ கண்டஸ்டன்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்க டைட்டில வின் பண்ணாங்க. அப்புறம் மஸ்தானா மஸ்தானா அப்படின்ற நிகழ்ச்சியிலுமே, அதுவுமே ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி, அதுலயுமே கலந்துட்டு இவங்க ரன்னர் வரைக்குமே வந்தாங்க. இப்படி டான்ஸ் அண்ட் நடிப்பு இது ரெண்டுமே ப்ரொஃபஷனல் இல்லைனாலும் இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் 7 வருடங்கள் கேப், கல்யாணமாயி அழகான 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க ரசிகா, இன்னொருத்தவங்க அன்ஷிகா. அதுல ரசிகா எப்பொழுதுமே இவங்களோட நடிப்பை பாராட்டிட்டே இருப்பாங்களா. வெளியில போகும்போது யாராவது ஃபேன் பேசினாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா. அம்மா நீ நடிமா, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா மேக்கப் பண்ணு, ஜீன்ஸ் போடு, சுடிதார் போடுன்னு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்களா. 2வது பொண்ணு ஹன்ஷிகா நடிப்பை பத்தி கண்டுக்க கூட மாட்டாங்களா. டிவில வந்தாங்கன்னா ரூமுக்கு போயிடுவாங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் மூடியான கேரக்டர். ஆனா இவங்க கண்டுக்க மாட்டாங்களா. ரொம்பவும் வந்து ப்ரொஃபஷனலா தான் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ். இவங்க மாமியார் மாமனாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். இவங்க அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ். குழந்தைங்களை வந்து பாத்துக்கிட்டாங்களா. அப்படிதான் அவங்க நடிக்க வந்திருக்காங்க. 7 வருஷமா கேப்புக்கு அப்புறமா இவங்க மறுபடியும் குலதெய்வம் சீரியல்ல நடிகை வடிவுகரசி அவர்களோட சின்ன வயசு தோற்றத்துக்காக திருமுருகன் அவர்கள் கூப்பிட இவங்க வந்திருக்காங்க. டிஆர்பில ரொம்ப கம்மியா இருந்த சீரியல் இவங்க வந்து பிளாஷ்பேக்ல நடிச்ச சீன்ல டிஆர்பி அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா திருமுருகன் போன் பண்ணி ரொம்ப நன்றி எல்லாம் சொன்னாரா. அப்புறம் மறுபடியும் போயிட்டாங்க. அப்புறம் கல்யாண வீடு சீரியல்ல பத்மாவதி அப்படின்ற கேரக்டர்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்து ஒரு வில்லி கேரக்டர் தான். ஆனா அந்த வில்லி கேரக்டர் போக 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 காமெடி கேரக்டரா மாறிடுச்சு. காமெடி கேரக்டர் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாம் மட்டுமே கட் பண்ணி போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ரீச் ஆன ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு காமெடி வரவே வராதான். தனக்கும் காமெடி வரும்னு நிரூபிச்சவர் திருமுருகன் சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களோட ஷூட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல தான் இருக்குமா. பொள்ளாச்சி, தஞ்சாவூர், அது ஸ்பெசிபிக்கா கல்யாண வீடு சீரியல் எல்லாம் தஞ்சாவூர்ல நடந்துடா. ஐயோ 5 நாள் 6 நாள் ஷூட்டிங் போகணுமே அப்படின்னு பேக் பண்ணி கிளம்பும் போது ரொம்ப அழுப்பா இருந்தாலும் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய லொகேஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்களா. ரூம்ல இருந்து லொகேஷனுக்கு போற வரைக்கும் டான்ஸ் ஆடுறது அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்களா. மெட்டிவலியில நடிக்கும் போதும் விளையாட்டுத்தனமா இருப்பாங்களா. ஆனா எல்லாருமே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரோலுக்கு கரெக்டா நடிப்பாங்களா. அந்த விஷயங்கள் வந்து மெட்டிவலி சீரியல்ல கத்துக்கிட்டு இப்போ இவங்க அந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் காயத்ரி கிட்ட இருந்து எப்படி மேக்கப் பண்ணணும்னு கத்துக்கிட்டாங்களா. சாந்தி வில்லியம்ஸ் அம்மா கிட்ட இருந்து எப்படி நடிக்கணும்ன்றத கத்துக்கிட்டாங்களா. இந்த மாதிரி பல இன்ஸ்பைரிங்கான பர்சன்ஸ் இருக்காங்க என்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களோட சீரியல்ல இவங்க டப்பிங் பண்ணதே கிடையாதான். பிரசன்னா அப்படின்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிருக்காங்களா. அதனால தன்னோட வெற்றிக்கு அவங்களுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலுமே நடிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் படத்துல. ஏன்னா நம்மள வந்து மெயினா பார்க்க மாட்டாங்க. சீரியல்னா நம்ம தான் ஹீரோ ஹீரோயின். மூவிஸ் அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம வந்து செகண்டரி தான், நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க. அந்த பயத்திலே நான் படம்லாம் நடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா, அதுக்கப்புறமா விஜய் அவர்களோட ஃபேனா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது ராகவா லாரன்ஸோட படத்துல ஒரு பேய் கேரக்டர்லயாவது நடிக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட ஆசை அப்படின்னு பல இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ஆண்டர்பிரனரும் கூடங்க. இவங்க இந்த அளவுக்கு நடிப்பை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களோ அதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு பிளே ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க குழந்தைங்களை வந்து பிளே ஸ்கூல் நடத்தும் போது நம்மளே ஏன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிளே ஸ்கூல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருடம் வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல சேர்த்துக்காம ஒரு 20 குழந்தைங்களை வந்து பிளே ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா பாத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்களோட கணவர் ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இவங்களுக்கு இருக்காங்க. அண்ட் இதுதாங்க நடிகை அருணா தேவி அவர்களோட பயோகிராஃபி, அதாவது நிம்மி அவர்களோட பயோகிராஃபி. அண்ட் உங்களுக்கு இவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த பயோகிராஃபி யார் வேணும் அப்படின்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.